எஸ் சார், நிறைய கேள்விகள் கேட்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஸோ அந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி சொல்லுங்கள் சார். படத்தோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி லைஃப் தான். இது என்னோட கதை கிடையாது. கேஎஸ் ரவிக்குமார் சார், நீங்களும் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலுடன் உங்களை வரவேற்கிறேன். சங்கர் சார். இன்னும் ஒரு வேலை பண்ணிட்டு போது விட்டுட்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். நன்றி சார், நன்றி. கேஎஸ் ரவிக்குமார் சார், சில வார்த்தைகள். வணக்கம். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு இம்பேக்ட் இருந்தது. அது நான் வந்து உலகம் புகழும் ஒரு இசை கவிஞனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்னு அந்த சின்ன குழந்தையோட கையை மேலே வச்சு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வரணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் அவர் நேராக வந்து அதில் இறங்கி இப்போ கொஞ்சம் எங்கள் கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் எப்படி சுகமான வரும் பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் இன்னும் ஒரு நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ தான் அது அமைஞ்சிருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குது. 99 சாங்ஸ் வந்து 100 days போகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. ஸோ ரஹ்மான் சார், ஸோ இந்த ஜேர்னி, மியூசிக் டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், அதை பற்றி சில வார்த்தைகள். ஜேர்னி ஆக்சுவலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மியூசிக்கில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேயில் வந்து பாம்பே ட்ரீம்ஸ் பண்ணேன். அது பண்ணும்போது ஆண்ட்ரூ வாடபர்ன்ற இந்த தேட்டர் கிங் ஆஃப் தேட்டர்ன்றவர் அவர் வந்து கேட்டார், நீ என்ன கதை வச்சுருக்கே, அதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை, இன்னும் ஏதாவது கதை சொல்ல அந்த கதை பண்ணலான்னு. எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கொஸ்டின் வந்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன், லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆஃப்டர் த ஆஸ்கர்ஸ் ஹாலிவுட்டில். அப்புறம் 5-6 இயர்ஸ் அப்படியே ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த ஸ்டோரி சொல்லப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வச்சே கேஸ் ஸ்டடி பண்ணி இதையே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி டைரக்டர் ஒரு
வரல எனக்கு. அவர் டைரக்டரை போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அவர் டைரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேடி எடுத்தோம். லைக் 750 ஆடிஷன்ஸ் பண்ணோம் அந்த இதுக்கோசம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் 38 திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் வாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ ஆல்சோ சார் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈஹான் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வாய் ஈஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்குது சார். ஸோ அதற்கான ஒரு பதில். I think there are three different things. Some people act well so well that they don't, அவங்க அப்படியே நம்மள மனசு கவர்ந்துடுறாங்க. சில பேர் வந்து பார்க்கும்போதே feel like there's something in them, in the eyes something will be there. அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த கேரக்டரோட குவாலிட்டி, இந்த இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவருக்கு அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணுன்னா யாருக்கு டைம் இருக்கும், அதனால் அவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டோம் போயிட்டு யூ ஹேவ் டு லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 year in KM Conservatory. அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். वणक्कम सर. सो ईहान, चेन्नई में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वी वेलकम यू टू चेन्नई. முதல்ல கேட்டேன் தமிழ் பேசுறீங்களான்னு. சார் நான் தமிழ் தான் சார் பேசிட்டு சும்மா வெல்கம் பண்ணேன் சார், கோச்சிக்காதீங்க சார். So Tamash. Thank you sir. It's always a pleasure to be trolled by the maestro. I take that as a compliment. Ihan, how's the experience? Have you read all the Instagram comments that you've been getting? I've been following you, so I know what's happening. But tell us about this whole experience of shooting the film. How's it for you? You're a debutant. How's it? Since it's an A.R. Rahman sir's film, it requires a lot of dedication. And I was sent to Chennai. I lived here for 1 year to learn piano. And after that, I was sent to LA, where I did my theatre, because he wanted me to portray a character of a musician. So he wanted that the feel of authenticity to be there. So I had to work really hard, because since it's an A.R. Rahman sir's film, and finally it's releasing. Been a big fan of Sir since I was a boy. And it's always dreamt of working with Sir all my life. I thought someday I'll get a film and that will have Sir's music. But how little did I know that I'll have a film which is produced by Sir, written by Sir, and the music is by Sir. So I feel myself like I'm really grateful for this opportunity. So thank you, Sir, once again for this opportunity. Dreams do come true. Thank you for sharing that, Ihan. Also tell us about the way you prepped for this role, and also growing up in KM Conservatory. I know you prepped there, you learnt piano over there. Tell us more about that, Ihan. Yeah, so when I came to Chennai, I went to Sir's college. There I met a lot of musicians, And what you do is, like, when you see people, when you grow up with people, you kind of become like that. I kind of I became observant. I started observing their body languages, what they talk about. So I kind of indulged myself in this musical world. And the only conversations you would have about is chords, notes, music, this band, that band. And it kind of helped me a lot in my character, I kind of became the character living in that college, because I used to go for 1 year exactly from 10 to 8 every day to practice piano. And it helped me a lot during filming, Right, so here's wishing you phenomenal success, Ihan. Thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம டெபியூட்டன்ட்க்கு. வணக்கம். ரஹ்மான் அவர்களோட 99 சாங்ஸ் படம் வந்து முதல் நாள் வந்து அவர் எங்களுக்கு எல்லாம் திரையிட்டு காட்டினார். நிறைய பாடலாசிரியர்கள் எல்லாம் வந்திருந்தோம்.
எங்களுக்கு போட்டு காட்டிட்டு படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு நிறைய ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி இருந்துச்சு அந்த படம். இப்போ இன்னும் கூட அப்படியே கண்ணில் நிற்குது சார். அந்த படகுல இருந்து மேலே அந்த காத்தாடியோட நூல்கள் போகிறது, அதை வந்து ஒரு கிட்டார் கம்பி மாதிரி தட்டி வாசிக்கிறதாகட்டும், எங்கேயோ உடைந்து கிடக்கிற ஒரு இசைக்கருவி ஆகட்டும், ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்ச உடனே அவர் வந்து பாட்டெலாம் இருக்குது, எந்தெந்த பாட்டு யார் யாருக்கு வேணுமோ எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேலைக்காகாது, நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க யார் என்ன பாட்டு பண்ணணும். ரொம்ப 3 அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சோஃபியா பாட்டு, ஒரு உடைந்து கிடக்கிற ஒரு இசைக்கலைஞன், அவனுக்கு வந்து அவனோட ஒரே ரசிகை, அவனை நம்புகிற ஒரே ஒரு இதயம், அந்த இதயம் மட்டும்தான். அந்த இதயத்துக்காக பாடுற அந்த ஒரு பாடல் ஜுவாலாமுகி. நீங்கள் பார்த்த அந்த ஒரு பாடல் ஜுவாலாமுகி பாடலில் வந்து ஒரு எரிமலை மாதிரி இருக்கிற காதலை வந்து ஒருத்தி கேள்வி கேட்குறா. உன்னை நான் வேணும்னு கேட்டேனா, இல்லை வேணா போதும்னு சொன்னேனா, ஏன் வந்த, ஏன் இப்போ நிறுத்துற, நீ ஏதோ ஒரு எப்பிக் எழுதணுன்றதுக்காக என்னோட வாழ்க்கை தான் உன்னோட விலையான கேள்வி கேட்குற ஒரு பெண்ணோட ஒரு குரலாக அந்த ஜுவாலாமுகி பாட்டு வந்துச்சு. அதோட இசை வந்து எனக்கு அந்த பாட்டு எழுதும் போதுலேருந்து இப்போ இதை கேட்குற வரைக்கும் அதோட பாதிப்பு வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மனசில் தங்குற ஒரு பாதிக்கிற ஒரு பாடல் ஜுவாலாமுகி பாடல். அதை அவங்க பூர்வி ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அதே மாதிரி சோஃபியா பாடல் ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தார் அந்த சாங். சோஃபியா பாட்டு நீங்கள் கேளுங்க, அது அவர் பாடியிருக்கிற விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி தோழா தோழா காதல் எங்கேன்ற ஒரு பாடல் வந்து ஒரு ஜாஸில் வந்து ஒரு பியூர் ஜாஸில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கல் அட்டெம்ப்டாக இருக்கும். இதில் என்னோடய பாடல்கள் இல்லாமல் விவேக்கோட பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் 1000 வானவில்ன்ற ஒரு பாடல். அதில் பேராசையே தானமாய் மாறிடுன்ற வரிகள் வந்து ரொம்ப அழகான வரிகள் அந்த பாடலில். அது மாதிரி கபிலனோட பாடல் நீங்கள் கேட்டீங்க, நீ இல்லாத நானும் ஆளில்லா மைதானம்ன்ற வரிகள். அந்த பாட்டில் இருக்கிற நிறைய லைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீ இல்லாமல் நான் புயல் ஓசைன்ற வரிகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். தாமரை மேம் வந்து ஆகாய நிலங்களில்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை வந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி அந்த சாங். அந்த பாட்டு வந்து ஸ்ரேயா கோஷல் இப்போ ரீசெண்டாக அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க பாட போகிற ஒரு தாலாட்டு முன்கூடி அவங்க எல்லாம் சேர்ந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து அந்த ஆகாய நிலங்களில். அதே மாதிரி குட்டி ரேவதி மேம் அவங்களோட சாங் வந்து ரொம்ப ஒரு சீமந்த பூவின்னு சொல்லிட்டு அந்த காயினேஜ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு சாங். அண்ட் மஷோக் ரஹ்மான் அண்ட் ரஹ்மான் சார் இதில் லிரிக் ரைட்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிவோஷனலான ஒரு சாங். ரொம்ப நல்ல ஒரு ஆல்பம் ஃபுல்லாக ஒரு மெலடியை முன்னாடி வச்சு அவருக்கு வந்து அவரோட இந்த கதையை வந்து இந்த மியூசிக்கை தொடர்பு படுத்தி அவருக்கு வந்து அவர் பாடல் போடுறதுக்கு ஏதுவான சுச்சுவேஷன்ஸோடு சேர்ந்து ஒரு கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த கதை வந்து நான் அந்த படம் பார்த்துட்டு ஒரு 3-4 நாளுக்கு இந்த கதையோட பாதிப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இசையும் இந்த கதையும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. யாருக்கே நான் எல்லா சார்பாக பேசிட்டேன். இது ஒரு பொன்மாலை பொழுது. நம்ம எல்லாருமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையை கேட்டு தினம் தினம் வளர்ந்துட்டே இருக்கோம். அதெல்லாம் தாண்டி முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ் இசையின் மூலம் ஊற்றுக்கண்ணா வந்து ஒவ்வொரு செயலையும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வடிவமைச்சிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் அவர் கதாசிரியராக மலர்ந்திருக்கிறார். அது திரும்ப தொடக்கத்திலிருந்து தன் பணியை செய்வது, அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லாரும் வந்து ஒரு லெவலுக்கு போனோன்னு வந்து அதற்கு மேல் என்று அல்லது அங்கேயே தேங்கிடுறோம். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மீண்டும் மூலத்திலிருந்து மீண்டும் ஒரு செடியாக தோன்றி மலர்ந்து நம்ம எல்லோருக்கும் கிளைகள் பரப்பி அப்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணுறாங்க. இசைதான் படத்தின் மையம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மதன் எல்லாத்தையும் பேசிட்டதுனால சீமந்த பூனை இதில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதை என்னுடைய பாடல்னு நான் சொல்லவே மாட்டேன். தமிழ்நாட்டின் எல்லா பெண்களுக்குமான பாடல், கருவுற்றிருக்கும் பெண்களுக்கான பாடல், ஒரு சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா ரஹ்மான் அவர்கள் வந்து கூப்பிட்டு இந்த பாடலை எழுத சொன்ன போது என்ன சொன்னார்னா, கருவுற்ற பெண்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கணும், எங்கெங்கும் இந்த பாடல் ஒலிக்கிறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு என்று ஒரு பாடல். நம்ம நிறைய காதல் பாடல்கள் கேட்குறோம், சோக பாடல்கள் கேட்குறோம். அதெல்லாம் தாண்டி கரு வளர்வதற்கான ஒரு பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
நிறைய இசை செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் அவர்களின் தளத்திலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கொரோனா சூழல்லையும் நாம் இப்படியான ஒரு கொண்டாட்டத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, நிறைய பாடல்களை இன்று எல்லோரும் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை ஒரு திரைப்படம் வழியாக வடிவமைத்து கொடுப்பது, இன்னும் சொல்லப்போனால் எல்லாருடைய டேலண்ட்ஸையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் நிறைய பாடலாசிரியர்கள் இதில் சேர்ந்திருக்கோம், நிறைய பாடகர்கள் சேர்ந்திருக்கோம். அப்போ ஒரு ஒட்டுமொத்த இனமாக ஒரு திரைப்படத்தை வடிவமைப்பதற்கான வாய்ப்பை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அணியோடு நாம் எல்லோரும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த திரைப்படத்தை 99 சாங்ஸ் அந்த திரைப்படத்தை நாம் கொண்டாட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா. அங்கே இருக்கிறது வந்து பேர் உவகையும் பெருமையும் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த படத்தில் ஒரு சூழல் இருந்தது. பாடல் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனிதர்களோட மனத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. உங்கள் எல்லார் மாதிரியுமே அவ்வளோ மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மனங்களில் ஏற்படுத்திட முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து எனக்குள்ளேயும் இருந்தது. ஒரு பாடல் அது பண்ண முடியுமான்னு. அதுக்கான விடை வந்து ஒரு நாள் இமெயிலில் வந்தது. அந்த மின்னஞ்சல் எனக்கு வந்திருந்தது வந்து திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையும் இசை கோர்ப்புகளும். அதை கேட்கும்போதே ஆமாம், இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற வந்து நம்பிக்கையை கொடுத்தது. அதுதான் அவரோட இசைன்னு நினைக்கிறேன் நான். இந்த உலகத்தில் எவ்வளோ சலசலப்பு இருந்தாலும் அந்த சலசலப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமைதியான இடத்திலிருந்து உருவாகிறது தான் அவரோட இசை அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணும். அந்த சலசலப்பு இல்லாத இடம் வந்து ஒரு அன்பின் ஆதி ஊற்றுன்னு சொல்லலாம். அங்கேருந்து பிரவாகப்படுறது அவரோட இசை அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த இசையில் ஒரு சிறு பங்காக என்னால் இயங்க முடிஞ்சதுங்கிறது மகிழ்ச்சி. இப்போ வரிகளாக என்னோட பங்கு என்ன இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, பூ வாசங்கள் கோர்த்திடும் பூமியில் உன் நேசமோ வீழ்ந்திடும் வேலியில் அப்படிங்கிற வரி வந்தது. ஸோ இப்போ நான் என்னோடது அப்படின்னு ஒரு நிலத்தில் வேலியை போட்டுட்டு ஒரு பூவை அடைச்சி அதுக்குள்ளே வச்சிட முடியும். ஆனால் அதோட வாசம் அடுத்த நிலத்துக்கு வீசுறதை நம்மளால் தடுத்துட முடியாது. அந்த வாசம் வந்து உலகத்துக்கான வாசம். இதை நம்ம உணரும் போது இன்னொரு வரி இதில் இருக்கும், ஓ இன்மையே எனில் பெய்திடு அப்படின்ட்டு. நம்ம தீயவனாகிறதுக்குரிய எந்த சிந்தனைகளையும் மனசில் வளர்க்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோன்னா அதுக்குள்ளேயும் அது சார்ந்து இந்த உலகம் நம்மளை மதிக்கணும், ஒரு பாராட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம். நம்ம நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கும் போது கூட அதுவுமே இல்லைன்னா ஒரு இன்மை, நத்திங்னஸ். இன்மைங்கிறது வெறுமை இல்லை, நத்திங்னஸ். அது உள்ளே இருந்ததுன்னா நம்ம சிந்தனை இது ரெண்டுத்துக்குள்ளே வந்து அடங்கிடும். இந்த உலகம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நம்ம இல்லை அப்படிங்கிறது புரியும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிறது புரியும். ஸோ அதுதான் இறைத்தன்மைன்னு நினைக்கிறேன் நான். அதை வந்து இந்த பாடல் மூலமாக ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளேருந்து வந்தது தான் அந்த பாடல். அந்த முக்கியமான சூழலை நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்த அவருக்கு என்னோட நன்றிகள். அப்புறம் இன்னொரு பாடல் ஒரு கல்லூரி சார்ந்த ஒரு ஜாலியான ஒரு பாட்டு கிடைச்சிது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்லூரி நினைவுகளை திரும்ப யோசிக்க வச்சது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கான பண தேவைகள் என்ன, இல்லை குடும்ப பொறுப்புகள் என்னன்ற எந்த கவலையுமே இல்லாமல் நாளைன்றது வந்து பூதாகரமாக நம்ம முன்னாடி நிற்காத ஒரு பருவம் தான் கல்லூரி பருவம். ஸோ பேசி சிரித்தோம் இங்குதான், நண்பன் தோல் மீது சரிந்தோம் இங்குதான், நாளை நம்மீது போர் தொடுக்கும் என்ற சோகம் இல்லை இங்குதான் அப்படின்ற மாதிரி பாடல் அது. நாங்கள் உண்மையில் வாழ்ந்தது இந்த சில காலமே அப்படின்னு சொல்லி அதில் வரும். மரம் தேடி நிழலில் பகிர்ந்தோமே உணவை, அறியாமல் உயிரும் பகிர்ந்தோம் அப்படின்னு வரும். ஸோ அந்த காலேஜ் டேஸை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாடலாக அது அமைஞ்சுது. அண்ட் மதன் கார்கி சார் சொன்ன மாதிரி என்னை தவிர நிறைய பிரில்லியன்ட் ரைட்டர்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மதன் கார்கி சார் இருக்காங்க இதில், தாமரை மேம் இருக்காங்க, கபிலன் சார், குட்டி ரேவதி மேம், மசூக் அவங்க இருக்காங்க. அவங்க இந்த 1000 பாட்டில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ அவரோடதும் சிலது இருந்தது. அண்ட் ரஹ்மான் சார் பேராசையே தானமாய் ஆகிடுங்கிறது வந்து எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை, பேராசையே வேறு ஏதோ வேர்ட் போட்டிருந்தேன், சார் தான் அதை தானம் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரி இன்னைக்கு அவரோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவரோட ஹார்ட்லேருந்து வந்தது தான் நினைக்கிறேன் அது. ஸோ இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் இன்னைக்கு இதை சிறப்பிக்கிறதுக்காக அவங்க நேரத்தை எடுத்து வந்த, இப்போ யுவன் சார் வந்தாங்க, அனிருத் அவர்கள் வந்தாங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்தாங்க, சங்கர் சார் வந்தாங்க, KS ரவிக்குமார் சார், இந்த மாதிரி லெஜெண்டரி பீப்புள் இங்கே இதுக்காக நேரம் ஒதுக்கி வந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே எங்கள் குழு சார்பாக நன்றிகள். அண்ட் கடைசியாக ஒரு சின்ன அற்ப சந்தோஷம் எனக்கு என்னென்னா, ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகுது. அன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். அன்றைக்கி இந்த திரைப்படம் வெளியாகிறது எனக்கு ஒரு அற்பமான ஒரு சின்ன சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள மனிதத்தின் மேல் நம்பிக்கை வைத்து எழுதப்பட்ட கதை இது, ரஹ்மான் அவர்களுடைய இதயத்திலிருந்து. ஸோ அது வந்து உங்களையும் அசைக்கும் என்ற நம்பிக்கையோடு
நன்றி. நன்றி. ரொம்ப அழகா இருக்குங்க வாழ்க்கையில. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த நாள் தேர்ஸ்டேன்றது சாய்பாபாவுடைய நாள். இந்த பாடல் நான் எழுதுனது சாய் ஷேடி சாய் இந்த பாட்டு எழுதுனது சார் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி ஜோதா அக்பரில் ख्वाजा எந்தன் ख्वाजा அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இடையில சார் என்னை நிறைய விஷயங்கள் கூப்பிட்டுருந்தாரு. பட் இந்த பாட்டை பற்றி குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இந்த ஒரு தாய் ஒரு பிரசவம் பார்க்குற மாதிரி சார் இந்த பாட்டை எனக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. என்னால் முடியாத இடத்துல அவருடைய உதவி, அந்த அழகின் அரசு அப்படின்ற அந்த முதல் வார்த்தையை வந்து சார் தான் போட்டாங்க. நிறைய வெர்ஷன்ஸ் எழுதி 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 பார்த்த பிறகும் சாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னால் பண்ண முடியல. அந்த இடத்துல சாரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அண்ட் ஷிரடி சாய்பாபா அப்படிங்கும்போது அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஒரு 15 இயர்ஸ் பேக்கே படிச்சிருக்கேன். ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் பர்சூட். எல்லா மதங்கள்லேயும் உள்ள விஷயங்களெல்லாம் படிச்சுட்டு வரும்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டுட்டு வருது, அது சத்தியம். அது வந்து எல்லா மதங்கள்லேயும் இருக்குது, மதங்களை தாண்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதற்கான தேடல் வந்து இசைக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது இந்த பாட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான டியூன். இந்த டியூனை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்போம். சில நேரத்தில் தூக்கத்தில் கூட அந்த சாய் சாய் அப்படின்றது வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். நிறைய கேட்டு இது பண்ணேன். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் இந்த பாடல் பண்ணும்போது நிறைய வேர்ஷன்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது நிறைய வரிகள் வந்தது. அதெல்லாமே நான் சாய்பாபாவுக்கு என்னுடைய பர்சனல் டெடிகேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது தெரிஞ்ச அந்த இன்னொரு விஷயம், யூனிட்டி பியாண்ட் எனிதிங். அந்த யூனிட்டி பியாண்ட் எனிதிங் அப்படின்றது இட் கம்ஸ் டு கல்மினேஷன் வென் மியூசிக் கம்பைன்ஸ் வித் இட். அதுதான் சார் இந்த பாட்டு மூலமாக கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமாக பேச வரல. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ, மிக்க நன்றி. ஹரிச்சரன் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. சார்த்தக் கல்யாணி, மன்னிக்கவும். சில வார்த்தைகள் சொல்லுங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல் முறையாக ரொம்ப தேங்க்யூ ரஹ்மான் சார், நம்ம எல்லாரையும் வந்து இந்த ஆல்பத்தில் சேர்த்து வச்சதுனால. பிகாஸ் இதில் வந்து சார் எனக்கு கொடுத்த சாங் வந்து இட்ஸ் கால் நாளை நாளை. அது வந்து விவேக் தான் எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். அண்ட் இதோட தமிழும் தெலுங்கும் சேர்ந்து பாடியிருக்கோம். இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அபவுட் நாஸ்டால்ஜி அபவுட் காலேஜ் லைஃப், அதை பற்றி. ஸோ எனக்கு வந்து கொடுத்த ப்ரீஃப் வந்து செம்ம ராக்கிங்காக இருக்கணும். யூனோ இட் ஹேஸ் டு பி ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி பாடி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் ரியலி லவ் த சாங் பிகாஸ் ரொம்ப கேட்சியாக இருக்கும் சாங். அண்ட் அதோட கோரஸ் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதனால எல்லோரும் அந்த சாங் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கண்டிப்பாக அந்த சாங் வந்து நீங்கள் வந்து படம் முடிச்சு நீங்கள் கிளம்பும்போது கண்டிப்பாக அந்த சாங் பாடி தான் நீங்கள் போவேன். பிகாஸ் ஐ ரியலி ஃபீல் இட். பிகாஸ் அந்த எனர்ஜியும் எல்லாமே அது ரொம்ப அழகாக தான் இருக்கும் அந்த சாங். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் சாங். தேங்க்யூ. சாஷா. Just checking if the mic's on. Always grateful, sir. This is one of those songs that I really didn't think that I'd be given a song like this. It was so unconventional. It was so different from everything else that I've sung. Oh, by the way, Ellarukkum Vanakkam. Sorry. And it's just to be able to sing in all three languages, again, entrusting a language on a singer for whom it's not your vernacular. That's a big responsibility to hold, and Sir does do that. And the song itself I've said this before, it's like a whirlwind. It's just, there's so much going on in it. There's so many dimensions to it, and I loved singing this track. Thank you, sir. Thank you, Sasha. I think to be a part of this legendary film is an honor. It's a blessing. Sir, as always, thank you so much. To live in this time, I think all of us on stage here, everyone in this room, looks at Sir as a hero, a musical hero, and a savior in many ways. And I can't wait to experience the film, to have recorded Jwalamukhi reprise version, Tamil and Telugu. Is an honor.
But beyond all that, I think that we have someone that we can constantly look towards as an inspiration, as someone who pushes boundaries fearlessly. We're just blessed, and I'm blessed, and that's all I have to say. Thank you so much, sir. Thank you. Being in the time is the same as the music of Mr. A.R. Rahman. Been a big fan. அவர் வந்து ஒரு டைம்லயும் ஒரு புது ரோல் எடுக்கிறார். I don't know where he gets that energy from. Always in awe of him. And இந்த படத்துல ஒரு அழகான ஒரு சாங். என்னோட சாங் தாண்டி I've been listening to the album since it released in the afternoon, and what an amazing album. ஒரு சாங்க்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. And I feel that every fan of Sir will enjoy that. I hope everyone enjoys the album, and all the best to everyone in this movie. Thank you so much. Swagat. And I'm really grateful for this opportunity, and thanks a million to Rahman sir for giving me such a big opportunity. And it's the first big movie from sir, and I'm really blessed. So I can't have much, and I can't say too much about this because it's a amazing thing, and you will love it. Thank you. So okay, the artist. I feel so grateful and honored that I have my mentor as A.R. Rahman sir, and I feel blessed that I have been able to sing few songs for him, and I'm so hoping that all of you people like all of the songs which are going to come in Tamil, Telugu and Hindi. And I just feel blessed to share stage with such big people, and yeah, thank you so much sir for all of this, and yeah, thank you so much. புரியுது? யாரும் கேளா என் பாடல் ஒன்றை நீ மட்டுமே கேட்கிறாய். தனிமை தான் என்றும் துணையென்று வாழ்ந்தேன், எல்லாமே நீயாகிறாய். Sofia,
Thank you. Rahman sir, next one. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. உலகெல்லாம் இசைமேவும் இசை ஜாம்பவான் சகோதரர் ஏஆர் ரஹ்மான் முதலாக தயாரிப்பு துறையில் அடித்தளம் பதித்திருக்கிறார். படத்தை பார்க்கும்போதே ஹாலிவுட்டுக்கு ஆன்சர் தர மாதிரி அவர் நல்ல ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பன்மணி திரளில் நன்மணி எது என்பது ரஹ்மானுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு உயரிய கலைப்படைப்பாகத்தான் இந்த படத்தை பார்க்கிறேன். ஆத்மார்த்த இசையை இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடியதுக்கு ரஹ்மானுக்கு நிகர் ரஹ்மான் தான். அப்படிப்பட்ட ஒரு இசையை ஆத்மார்த்தமாக வடித்து தந்திருக்கிறார். அவர் ஹாலிவுட்டுக்கே ஆன்சர் தந்தவர். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக அகிலமெங்கும் மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லை என்ற ஏக்கம்தான் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் கடைநிலை தொண்டனாக இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பணியாற்றுவேன் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரஹ்மான், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளை எல்லாரையும் ரொம்ப ஒரு 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 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஆக்கிட்டார் இந்த 99 சாங்ஸ்னால. ரஹ்மான்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ரோஜா படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினதில் மணிரத்னம், கே பாலச்சந்தர் சார் அவரோட எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அதை நினைக்கிறேன். லண்டனில் என்னுடைய இன்னொரு படத்துக்காக ஒரு கம்போசிங்காக போய் அவரோட ஒரு வாரம் இருந்தேன். அப்போ தான் அந்த பாம்பே ட்ரீம்ஸ் அந்த வெப்பர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறார். He is my first producer who gave me the first check. இன்ஃபேக்ட் நான் அதை பல இதில் ரொம்ப பெருமையாக பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த ஒரு தருணத்துலேயும் அவருக்கு எதிர்த்த மாதிரி பகிர்ந்துக்கிறேன். அவர் அப்படியே ஆச்சரியமாக கேட்டு ஏதோ ஒரு 1.5 மில்லியன் இல்லைன்னு கொடுத்துருப்பார் போல இருக்குன்னு வச்சுட்டு வாட் இஸ் த அமௌண்ட் அப்படிங்கிறாரு. 25,000 5,000 ரூபாய்
அட்வான்ஸு 25,000 ரஹ்மான், யூ ஆர் வெரி கிரேட். இன்றைக்கி வந்து அதை வந்து சொல்லணுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனசு வரணும். நேற்று ஃபோன் பண்ணுறார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நாளைக்கு ஒரு இது இருக்குது, பட் கொரோனா இது கூட்டங்கள்லாம் இருக்கும், நீங்கள் ஜாக்கிரதையாக வரணும் அப்படின்னார். டெஃபினட்டாக இருக்குமா, நீ ஒரு மாஸ்க்கை நம்பியிருக்கேன், நான் ஒரு மாஸ்க்கை நம்பிட்டுருக்கேன். வாழ்க வாழ்க, ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதனுடைய 100வது நாளில் நாங்கள் எல்லாரும் பங்கேற்றுக்கணுங்கிற வாழ்த்துக்களோடு முடிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி. புஷ்பா மேம். Personally, we feel very, very happy for Rahman ji. ஏன்னா நாங்கள் ஹார்மனி அமேசான் ப்ரைம்காக எடுத்தபோது அவர் எவ்வளோ பேஷனட்டாக இந்த கதையை சொன்னதும், இந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கேன், அவரோட எஃபர்ட் எல்லாமே வந்து சொல்லியிருந்த போது தென் வி ரியலைஸ்ட் தட் இஸ் ஸோ பேஷனட் அபவுட் எவ்ரி திங். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்ட் வாங்கினா கூட இப்போ கதாசிரியராக நியூவாக இந்த அவதாரம் எடுத்து அதில் நான் கற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஹீஸ் எல்லாருமே பொறாமைப்படக்கூடிய ஒரு கலைஞன் அவர். ஸோ நடராஜ் சார் சொன்னார்ங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடையில் தான் அப்பா கேபி சார் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினார். இப்போ அவர் வந்து அந்த ஆர்டிஸ்டையும் மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹவு ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதும் இந்த சாங்ஸை கேட்கும்போதும் ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது எவ்வளவோ படங்கள் இப்போ வருது, ஸோ வயலன்ஸுக்கு போகிறது, ஸோ மெனி அன்வான்ட் இது சலசலப்பு அதெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அழகான ஒரு காதல் கதையாக அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மியூசிக்கல். ஸோ அது வந்து நம்ம மனசை வந்து அன்புனால அவர் வந்து எப்படி சொல்லிகிட்டே இருக்காரு, எல்லாரையும் மாற்றலாம், அன்பு தான் மெயின், அன்பு தான் மெயின் அவர் சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் அவரும் ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வெரி ஷுவர் அதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் வருது. திஸ் இஸ் நாட் எக்ஸாஜரேஷன், சின்சியர்லி வாட் ஐ ஃபீல், ஒரு ரசிகையாக நான் சொல்கிறேன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இதில் நடித்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கணும். அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் சச் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் ஹிம் அகெயின். தேங்க்யூ. நன்றி மேம். சார். So we were waiting for this beautiful day, for this evening, and in my situation, you have invited the best of the industry people plus your fraternity and music fraternity. Pushpa sonna madri, we heard about 99 songs during the shoot of Harmony, and we were so excited to see this actually, and we are waiting with great excitement for 16th April. Thank you so much for inviting us for this beautiful show. The songs on the ரொம்ப haunting it's really very touching as we listen to it. Like all your songs, G, I always refer to him as G, so I'll use the same expression, that all your songs have, it works on us as we keep hearing it, as we keep seeing it. ஒவ்வொரு பாட்டும் வந்து it keeps growing on us. அதே மாதிரி I'm sure all the 99 songs will grow on us. I'm really very happy, and I wish you all the best in your new avatar as a producer. Where do I start? This has been a journey of love for Mr. Rahman and all of us. I have to thank him for this opportunity. ப்ரொடியூசர்னு அவர் வந்து எல்லா விதத்துலேயும் என்வலப்பை புஷ் பண்ணார். ரெக்கி வந்தார், ப்ரொடக்ஷன் டிசைனரோட உட்காந்தார், காஸ்டியூம்ஸ் பார்த்தாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு கூட. ஸோ த grandeur you see is completely thanks to him. Thank you so much for this opportunity. I think Shata said everything, and I'm glad to have you as my friend, and thank you very much for all the opportunities you've given us, and God bless you. சில வார்த்தைகளை நிறைய விஷயங்கள் சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு நான் டப் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் நினைப்பேன்,
ரஹ்மான் அவர்களுடைய இசை கேட்கும்போது, அவருடைய பாடல்கள் கேட்கும்போது எப்போவும் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்ம ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சில பேரோட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவர் வந்து மியூசிக் சைடில் இருப்பாங்க, நாங்கள் வந்து நடிப்பு அப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு ஆசை இருக்கும், இவங்களோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோமா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதுறதுக்காக நான் கேட்குறதுக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ நல்ல பாடகர்கள் இருக்கும்போது, பாடல் ஆசிரியர்கள் இருக்கும்போது நான் எப்படி கேட்குறது அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். பட் இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. அது நான் உடனே வந்து நான் பேசின போது அவர் எழுதியிருக்கிறத நான் பேசும்போது அதில் இருக்கிற ஒரு ஆழம், அதில் இருக்கிற ஒரு உண்மை, அதில் இருக்கிற ஒரு வாழ்க்கையின் ஒரு வீச்சு, அதெல்லாம் படித்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இசை கலைஞன், ஒரு இசை கவிஞனாக இந்த அவருடைய இன்னொரு பரிணாமத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நாங்கள் நடிக்கும் போதோ இல்லை அந்த வார்த்தைகள் சொல்லும் போதோ அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அதிர்வலைகள் தான் வந்து அதனுடைய ஒரு பாவமாக வெளியே வரும். அதுதான் வந்து இந்த ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க. அது ஒரு இசை அப்படின்றது, ஒரு மியூசிக், ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒரு மகிமை. அது அந்த மாதிரியான வார்த்தைகள் எழுதியதற்கு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். முதல்ல இந்த மாதிரியான ஒரு சைட் பார்க்கவே இல்லையே, தெரியவே இல்லையே அப்படின்றது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவருடைய அந்த எழுத்து. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒர்க் ஷாப் போயிருந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது கேட்கும்போது வந்து தன்னுடைய கிராஃப்டை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாரு அப்படின்றது. தான் இந்த ஒரு நிலைமையில் இருக்கோம், இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுக்குவாங்க, பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு, இல்லைன்னா அந்த கிராஃப்ட்டுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு அவர் கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் இல்லை புதுசாக வர்றவங்களுக்கும் சொல்கிற நிறைய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே வந்து அவருடைய ஒரு விஷயத்தை நான் எப்போவுமே கோட் பண்ணுவேன் நிறைய இடத்துல போய் பேசும்போது, யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது. அவர் வந்து ஆஸ்கர் வாங்கிட்டு இருக்கிற அந்த மேடையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், எனக்கு வந்து 2 வழி இருந்தது, அதில் நான் சூஸ் பண்ணது அன்பின் வழி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல நான் கோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது தனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து அதை செய்யணும் அப்படின்றதையும் இந்த ஒரு ஜேர்னியிலிருந்து எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து இங்கே தான் வந்து நான் பாடல்கள் கேட்டு அந்த சோஃபியா பாடல் கேட்கும்போது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். இட் ஒரு லவ்னுடைய ஆந்தாலஜி ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது அந்த பாடலில் அப்படின்னு தோணுச்சு. இந்த நான் பார்த்துருக்கிற காட்சிகள் பார்த்த வரைக்கும் வந்து அந்த காட்சி மொழி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முழுவதுமாக பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். இந்த விதத்தில் உங்களோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ டிட் அ ரியலி குட் ஜாப். அவருடைய நிறைய ஷார்ட்ஸுக்கு மேலே தான் வந்து நான் பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய கண்கள் மூலமாக அவர் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து இசையை மட்டும் கற்றுக்கிட்டு வந்தார் அப்படின்னு கிடையாது. அவர் as an actor he really did a very good job. அது நான் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன். All the best. Wow. Respected actors. I'm sure you already know, so it's definitely a big deal. Thank you so much, Ram. Thank you. Ruben Anna. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லா பசங்களும் சைட் அடிப்பாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து சும்மா வழியை மறைச்சிட்டு இருக்கும்போது சும்மா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விட்றீங்களா அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கேன்யூ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லா சுச்சுவேஷனுக்குமே வந்து ரஹ்மான் சார் மியூசிக் கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்லேயே வந்து இருந்து பார்க்கும் போது
அண்ட் என்னோட எல்லா இதுலேயுமே வந்து க்ளோரி டு காடுன்ற ஒரு கோட் வைப்பேன். அது வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு வந்து சார் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஐ ஃபாலோ தட். இஸ் அ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. எனக்கு இதுக்கு மேலே வந்து அதான் எனக்கு ஐம் ஸ்பீச்லெஸ். நான் படம் பார்த்தேன், ஒரு ஒரு விஷயமும் வந்து பெயிண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் த ரைட்டிங் அண்ட் த எஃபர்ட் இஸ் புட் இன் டு தட். அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் அவர் வந்து ஒரு ஹி ஒன்ட் செட்டில் ஃபார் லெஸ். Visvesh, I really admire the effort put in the film, and thank you so much for the opportunity, sir. And திரும்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் படமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இஹான், யூ டன் அ வெரி குட் ஜாப் பிரதர். அண்ட் ஹோப்பிங் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் வித் த ஆடியன்ஸ். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so very much. Visuals. सर रुक कर गए. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே பேசுறதுக்கு வார்த்தைகள் ஒன்றுமே வரல இப்போ. I'm just very, very, very grateful for the opportunity that Rahman sir has given. Thank you so much, sir. And the trailer looks fantastic. I can't wait to go and watch the film. So, yeah, I don't know what to say. Yes. It's an honor again to be a part of one of your albums, and that too your own production and your story, and that's something that all of us are awaiting. And every time sir வந்து பாடும்போது it's a new experience. Every song is another experience, is another learning experience. என்ன சொல்கிறது, சார் கூட பாடும்போது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். காத்தால 4 மணிக்கு அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இட் கெட்ஸ் பெட்டர் மோர், சம்டைம்ஸ் ஆஸ் வி கெட் க்ளோசர் டு சன்ரைஸ் அண்ட் somehow he makes us sound so much more better. அது எப்படின்னு தெரியல, பட் when I sang for my first song with sir was for Shivaji the Boss, Sahara. அப்போலேருந்து இந்த சாங் வரைக்கும் there's something different about every song that he gives, and every song that I've been able to sing for him have been gems in my career. So thank you so much, sir. As usual, I'm super grateful, sir. And every moment working with you on any project, be it a live performance or in the recording studio, it's all surreal. I still can't believe it. And I'm so grateful to be sharing this stage with literally legends. So thank you so much, sir, for believing in me. Yes. Nakul and Srikanth, please, மேடைக்கு வருவோம். Nakul and Srikanth. Gautam sir.
வணக்கம். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருவனாக தான் இங்கே வந்திருக்கேன். ரஹ்மான் சார் இந்த படத்தை நிறைய டைரக்டர்ஸ் போட்டு காமிச்சார். அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த யூனிட்டை சேர்ந்தவரை நான் வந்திருக்கேன். ஐம் நாட் அ கெஸ்ட், ஐம் அ ஹோஸ்ட். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் மீ an opportunity to work on this film. இந்த படத்தை அவர் செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைச்சு தயாரிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்காரு. பட் ஆக்சுவலாக செதுக்கியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துடைய ஜேர்னி நான் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் கட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஆக்சுவலி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் அ மியூசிக்கல். இட்ஸ் லைக் ஒரு சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம். அந்த சாங்ஸ் படத்தில் வந்து ஒரு நிறைய மீனிங் இருக்கிற ஒரு படம். அதாவது விவேக் சொன்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த சாங் ஷுட் சேஞ்ச் சம்படிஸ் லைஃப்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு அவர் எவ்வளோ யோசித்து அந்த சாங்கை பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஆல்சோ. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம். இட்ஸ் ஆஃப் பீட், இட்ஸ் குவர்க்கி. அட் த சேம் டைம் இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் தி ஆக்டர்ஸ் ஆர் actors who will go on for the next 20 years, I think. So all the best and all the best to the film, sir. Thank you. Thank you, sir. Doctor? இப்படி ஆயிடுச்சா இப்போ? எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார், என்னையும் இவ்வளோ பெரிய மனிதர்களோட இங்கே இருக்க வச்சதுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஹான், உங்களுக்கு என்னோடய விஷஸ். ஸோ உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்கார் அவர். எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஆள் நல்ல கலராக இருக்கார், கண்ணு செமையாக இருக்குது அப்படின்னு கோட்லாம் போட்டு செமையாக இருக்காரு. நான் இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன். நம்மளும் ஹீரோன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. பட் என்ன பண்ணாலும் அப்படி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அவருக்கு புரியாது எப்படியும். பட் பெட்டர் லைக் உங்களுக்கு புரியாது. I'm saying like you're looking very smart with their blazers and everything. அவ்வளோதான், மற்றபடி நத்திங். நான் அதை யோசிச்சேன், நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது. பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கிறதே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் ரஹ்மான் சார், உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலான் சாங்ஸோட வளர போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரஹ்மான் சார் சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு. அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. இப்போ ரஹ்மான் சாரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல. நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 ஹவராக ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. நான் யோசிச்சுட்டு ஓகே பயங்கரண்டா சிவா, இன்னைக்கு கலக்கிறோம் சார், போய் கேட்பாருங்க யாருன்னு. அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்கிட்ட கேட்டேன் நான். சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார், ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார் அப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு நான் அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சார் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன், ரஹ்மான் சாரோட ஃபேன். ஸோ நான் அசோசியேட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட பிளெஸிங்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணி பேசிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க, ஷூட் முடிச்சு ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணாங்களா, எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்களா, சார் ஃபோன் பண்ணாங்களா, ஆமாம் ஃபோன் பண்ணாங்க பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்து காமிச்சேன் சார். அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நிச்சயமாக ஃபர்ஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம். ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அதையும் யோசித்தேன். ஏண்டா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீ வந்த வேகத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோணுச்சு ஓகே
சார் பேர் இருக்குது, பெரிய பேனர், நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ செக் ஏதாவது இருக்கும் சார், அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார், ரெடியாக இருக்கேன் சார். இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியோ அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. ரஹ்மான் சார்ட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான். அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம், பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும். அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சுட்டே இருக்கிறது. அது இதுலேயும் இருக்குது. ஸோ April 16th இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரஹ்மான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் சார். அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெலாம் அந்த வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது சார். பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திகிட்டே இருக்கீங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகேன் கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாம் கேட்கும்போது? அப்படியா, சூப்பர். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். லவ் யூ சார். மேம் வித் யுவர் பெர்மிஷன் மேம். சார் இல்லை மேம், லவ் யூ சொன்னேன் மேம். சார் அதான் தேங்க்யூ மேம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்ததா சார். குட் ஈவினிங் everybody. அதாவது ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன்னா ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணுறது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு நிறையா விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாட்டு தருவார். அவரோட பிஹேவியர் வந்து நம்மளை டேம் பண்ணும். நான் நிறைய இன்டர்வியூட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட ஆகிற மியூசிக் டைரக்டர். நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயங்கரமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். சூர்யா சார் நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படின்பாரு. அதெல்லாம் வேற லெவலுங்க. அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே முன்னாடி அது வந்து லைஃப்பில் நிறையா லெசனை அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், வயசு தான் வித்தியாசம். அந்த மாதிரி என்றைக்குமே அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி பியூர் அட் ஹார்ட், என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அதுக்கு மேலே அதனால தான் ஒரு கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது. அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள். எனக்கு வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் போகிறாரு இல்லையா, அந்த மாதிரி ரஹ்மான் சாருக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், அப்புறம் அது இப்போ வந்து டைரக்ஷன்லாம் கூட அப்படியே சிலதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. சார் எங்கன்னா நீங்கள் ஆவிடில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்ரியேஷன் அவருக்கு இப்போ இந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிச்சுட்டு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது, அப்புறம் அந்த ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அதை பார்க்குறது, ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆஷிக்கி 2 படத்தில் இருந்தக்கூடிய ஒரு டெண்டர்னஸ் இருந்தது. ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்காரு சார் சொன்ன மாதிரி. அப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு விஷயம் டவுட், அது தாரா சுத்தாரி ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஷி லுக்ஸ் வெரி பிரிட்டி. மூவி ஹாஸ் அ வெரி நைஸ் எமோஷனல் கண்டென்ட் நினைக்கிறேன். சார் இல்லாட்டி 5 years லவ் பண்ணி எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக அவருடைய இசை வந்து உலகம் பூரா போன மாதிரி இந்த படமும் அவருடைய எழுத்தும் உலகம் பூரா போகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். உங்களுக்கு தெரிகிறதே ரொம்ப பெருமையான விஷயம்தான். உங்களோட ஃபில்மோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபில்ம் நீங்கள் ஒன் சாங் அப்படின்னு போட்டாலே 99 times போய் நாங்கள் பார்த்துருவோம்.
99 சாங்ஸ்னோடனே டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியல. பட் நிச்சயமாக பல தடவை இது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ you've produced the film also, there would have been options to release it in many other ways, but then you selecting to release this film in theaters gives us all hope. இதே நம்பி இருக்கிறவங்க, தியேட்டர்ஸை நம்பி இருக்கிறவங்க, இப்போ சினிமாவை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மூவ் தான். ஸோ தியேட்டரில் வந்து 16th அன்னைக்கு இது பார்க்குறதுக்கு we're all very very keen. Thank you so much sir, and appreciate all your efforts and the new hero. அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. I'll just convert and tell you sometime later now. But then all the best for everyone, and musicians and singers, everyone. I've just heard all the songs. எல்லாமே வந்து ரொம்ப extraordinary songs-ஆ இருக்கு. Like as usual ரஹ்மான் சாரோட சாங்ஸ்னாலே like how it stands out. அது வந்து எல்லா பாட்டுலையுமே வந்து தெரியுது. So just looking forward for the film. All the best sir. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் ஃபோட்டோ உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. சார் வந்து தமிழ் ஆக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க. தேங்க்யூ. சரி, என் கூட நிறைய ஒரு 10 வருஷம் நாங்கள் ஜாம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட சீக்கிரட்ஸ் எனக்கு தெரியும், என்னோட சீக்கிரட்ஸ் அவருக்கு தெரியும். தேங்க்யூ விக்னேஷ். ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அனிருத் அவர்கள், ஜி எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் when I was born, ஜென்ரலி இந்த டாய்ஸ்லாம் நம்ம மியூசிக் நிறையா கேட்போம். பட் ரியல் மியூசிக் நான் கேட்க ஆரம்பிச்சது வந்து காதலன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஓ இதுதான் மியூசிக் அப்படின்னு வந்து நம்ம காதலன் தான் வந்து நான் எவ்ரிடே வீட்டில் போய் அதுக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி நிறையா காமெடிலாம் பண்ணுவேன். ஸோ that was inspiration point number 1. Remember when I was in school, in the KGs and during high school, everything, we were all big variants of Rahman sir. So on the cassette when we release ஆகும்போது immediately அது எங்கேயாவது ஒரு ஆள் பிடிச்சி இமீடியட்டாக அந்த கேசட்டை வந்து வாங்குவோம். ரஹ்மான் சார் மட்டும்தான் நிறைய கேசட் தேஞ்சு போய் ரிப்பீட்டாக 2-3 வாட்டி வாங்குற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். So that's happened only for sir. In school we had an opportunity to go for a band contest where sir was the judge. So our பார்க்கணும்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்ல சும்மா சேர்ந்தோம். And we went a long way there, and sir encouraged us, and he gave me and another friend of mine, Leon, who is also a musician now, he gave us a keyboard. That was another inspiring fact to take up music in a serious way. And then the world was inspired when he got on stage in Hollywood. And இன்னைக்கு வந்து இந்த 99 songs வந்து அவர் இன்னமும் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. இன்னும் எப்படி சொல்கிறது, புதுசாக ப்ரொடக்ஷன் உள்ள போகிறான்னு சொல்லும்போது இன்ஸ்பைரிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் யங்ஸ்டர்ஸ் டு கீப் புஷிங் த லிமிட்ஸ். அண்ட் ஜென்ரலி அவரோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே நாங்கள் பயங்கரமாக கொண்டாடுவோம். இதில் 15 பாட்டு 3 ஆல்பம் சேர்ந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். வி லவ் யூ. And congratulations Ihan, Vishwesh, and I think all the singers and musicians in all these 15 songs. And sir has a solid team, he has an awesome family as a team. So I think a big round of applause to all the wonderful team members who sir has really mentored. Thank you sir for inspiring us. We love you and we will love you forever. I'm stealing SK's line sir. I love you more than him sir. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரே ஒரு நேம் தான், அது ரஹ்மான் சார். அவர் he called me yesterday and I was like, okay, I'll be there. Simple, because I love him and I love his music. Music, எல்லாருக்குமே தெரியும், you know, he's a star. But as a person, you inspired me a lot and you keep inspiring. I wish the very best for the whole team. Wishing the success for this film also. Thank you. ஜிவி. ஓகே, விக்னேஷ் சிவன் சொன்ன லைனை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு சாங் பண்ணாலே நாங்கள் ஒரு வருஷம் வச்சு கேட்போம். 99 சாங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வருஷமே பத்தாது. I'm really happy to be a part of 99 songs. I had a chance to dub for Ihan. So I hope I have done justice to your performance, Ihan. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. So it was a nice experience for me. ஏன்னா மியூசிஷியனாக அவருடைய எவ்வளோ ஆல்பம்ஸ் நான் கேட்டிருக்கேன், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கதையாசிரியராக அவருடைய அவருடைய ஸ்டோரியை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழில் என்னால் குரல் கொடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், த ஹோல் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அப்புறம் ஈஹான் அவங்க அந்த ப்ரொடியூசர் ஹீரோயின், அதுக்கப்புறம் த டிரெக்டர் விஸ்வேஷ். I wish best of luck and I hope it's a huge blockbuster. Thank you. Thank you. நான் இங்கே வந்து ரஹ்மான் ஃபேன் கிளப் ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன் நான். அண்ட் I mean I truly believe in that I represent the fan club here. அவரோட I'm his biggest fan. And Rahman sir நினைச்சாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வரும், unconditional love. That's what all of us, all the fans of A.R. Rahman, you know, we have absolutely unconditional love for him and his music. So we always wish him only the best in life. So our 99 songs, I know how close it is to his heart, and I wish him all the very best for this project. And of course songs வந்து of course it's amazing. இந்த ரெண்டு பாட்டு அந்த ஸ்க்ரீனில் போட்டாங்க. அப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு பாட்டு வந்து பாடினார். அந்த முதல்ல போட்ட ரெண்டு பாட்டு வந்து அதனோட சவுண்டும் அதுவும் என்ன குவாலிட்டி அது. we've been missing that for a long time now, and it's so nice to see all this and wish you all the very best. And standing with these stalwarts here, I feel really honored. Thank you. And Ihan, wonderful. All the very best to you and to the entire team. Thank you so much, sir. எனக்கு கிட்டத்தட்ட அட்டெண்டன்ஸ் மியூசிக் டைரக்டர் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. He's a superstar. He's a superstar. Amazing to see the next generation, and I learn from them. Yeah, I think your energy actually inspires me. I think when you get older, you will learn from the younger generation. And thank you, Srinavi, for all the stuff. I want to thank my family and my whole team. Amin actually said, நான் வந்து எதுக்கு தொந்தரவு பண்ண கொரோனா இருக்குப்பா அப்படின்னா, Daddy, call everybody. Call Rajinikanth, call Vijay. It's like, சும்மா So he made me call, and I think he's done a great job. I think he'll be a better PR person than me. Amin, come to the stage. I didn't call many people because of the safety, and so மன்னிச்சிருங்க, நான் கூப்பிடலன்னா மன வருத்தம் பட வேண்டாம். நான் வந்து மனசில் படுத்த கூப்பிட்டேன் because I was very concerned about corona and everything, your safety. So thanks for risking your life and coming all the way for. அதே மாதிரி படத்தையும் போய் பார்த்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே ஓகே பின்னாடி விஷுவல்ஸ். Can I also take this opportunity to invite Pradvai Suresh? Okay, ma'am. Please, Okay. மேடைக்கு வருவோம். Thank you. Pradvai Suresh. Pradvai, நீங்க எங்க இருந்தாலும் ப்ளீஸ். Okay. சரி. Sent one bone, sir. One second.
Karthik Segaran. And the heroine is actually Khadija Rahman Khadija spoke for Sophie, the heroine. So this is the first time she's dubbing. If you don't feel shy, you can come, Khadija, on top. ஒரு பெரிய கைத்தட்டல், ladies and gentlemen. Vanessa, for being with me on this film, and all my family members, my sister Fatima, Rehana, Ishrat. God bless you all.